கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் தாமே இந்த வீடியோ போடும்படி கர்த்தர் நம்மளுக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. இது இந்த மனுஷனால உண்டானதில்லை, இது தேவன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை தான் இன்றைக்கு நம்மளை நிலைநிறுத்தி கொண்டிருக்குது. எது நடந்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாத எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்காது என்று முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, அவரை நம்பினவர்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு ஒரு வேத வசனத்தின் மூலமா தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிப்போமா? சங்கீதம் 65:11 வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறோம். அடுத்து உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் ஆண்டவர். நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான வேலையில தேவன் நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவரமாய் இருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையை ஒரு நெய்யாய் பொழிய வேண்டும். நம்மளை ஒரு அற்புதமாக ஆண்டவர் நடத்த வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது மூன்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த அன்பும் விசுவாசம் நம்பிக்கையோடு நம்ம கடந்து போகும்போது நல்ல போராட்டத்தை போராடுவோம். பவுல் விதமாக சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிக்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை போர வேண்டும் என்றால் தேவன் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை நெய்யாய் பொழிய வேண்டும் என்றால் நல்ல போராட்டத்தை நம்ம போராட வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.